ஹாய் ஹலோ வெல்கம் பேக் வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் 2K ஃபேமிலி ஆகிருக்கோம் நம்ம. இதில் என்ன ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 2K ஸ்பெஷல் போகணும்னு நானும் நினைக்கிறேன். 2Kவாக இருக்கட்டும், ட்ராப்டாக இருக்கட்டும், இல்லை எஃப்எஃப்ஆக இருக்கட்டும், எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. கொஞ்சம் பர்சனல் வேலையாக மாட்டிக்கிட்டேன். ரெக்கார்டிங்கே எனக்கு டைம் கிடைக்கலனால பண்ண முடியல. அதனால தான் இந்த ஒன் ஷாட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏதோ குட்டியாக ஒரு வீடியோவாவது ஒன்று ஒன் ஷாட்டாவது போடுவோம் குட்டியாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கேன். அதனால் ரியலி சாரி. நான் 2Kக்கு ஸ்பெஷல் நான் சீக்கிரமாக போடுறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை நான் வந்து கண்டுபிடிச்சு தேடி உங்களுக்காக நான் சீக்கிரமாக போடுறேன். அது வரைக்கும் இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூன்னா பத்தாது நீங்கள் கொடுத்ததுக்கு. நான் வந்து அன்றைக்கி வந்து 2K பார்த்தப்போ லிட்ரலி குதிச்சுக்கிட்டு இருந்தேன், குழந்த மாதிரி நின்று இது இப்படி குதிச்சுட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது எல்லாமே உங்களால் தான். நான் கடைசி எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டேன்னு எனக்கு எந்த வீட்டில் கேட்டேன்னு எனக்கு ஞாபகம் கூட இல்லை. நான் கேட்குறது கூட கிடையாது. நான் கேட்காமலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு 2K ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க. 2000 பேர் அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எதுதான் நான் பார்த்து தேடுறேன், எனக்கு எப்படி கோர்த்து பேசன்னு எனக்கு தெரியல, எனக்கு வரலை. ஐம் ரியலி ஹாப்பி. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எனக்கு வார்த்தை கிடைக்கல. தேங்க்யூ. இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் ஆல் அபவுட் வெட்டிங். ஆமாம், கல்யாணம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்யாணம் சாப்டர். ஸோ இது வந்து ஒரு வாட்பேட் ஸ்டோரி தான். இவங்க வந்துட்டு வெட்டிங் 1 2 3 3 ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. 3மே வித்தியாசமான கல்யாணத்தை பற்றின ஸ்டோரி. இது வந்து அந்த 3ல் என்னோடய பர்சனல் ஃபேவரட். ஸோ அதனால அதை போடுறேன். இது ஏன் போடுறேன்னு எனக்கே தெரில. திடீர்னு இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ரீசனே கிடையாது, அவ்வளோதான். ஒன்லைன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாது. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். ரொம்ப பச்சை பசேன்னு அங்கே இங்கே அந்த காரு வாய்க்கால் நிறைய வந்து கிராஸஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு கிராமம். அதில் வந்து ஒரு கார் போயிட்டுருக்கு, நல்ல லக்ஸுரியஸான கார். அதில் வந்து விண்டோ சீட்டில் பேசஞ்சர், அதாவது டிரைவர் சீட் பக்கத்து சீட் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு பர்சன் தான் உட்காந்துட்டு. அவங்களுக்கு நேச்சர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்கோக் தான். ஸோ நீட்டாக ஒரு பிளாக் ஷர்ட், அப்புறமா ஜீன்ஸ் பேண்ட்டில் வந்துட்டு டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு அந்த காரில் உட்காந்துட்டு அவங்களுக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்குங்கிற காரணத்தினால கார் டோர் அந்த விண்டோ இருக்கும் இல்லையா, ஸோ அதை கீழே இறக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் இருக்கிற இடத்துலாம் அப்படியே ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சிட்டே வராங்க. அப்போ தான் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று பார்க்குறாங்க. அந்த நீர்வீழ்ச்சிக்கு அடியில் தான் 2 பேர் குளிச்சுட்ருக்காங்க. அது முக்கியமாக ஒரே ஒரு பர்சன் நல்ல ஒயிட் கலர் ஒரு துண்டை மட்டும் ஃபுல்லாக, துண்டு கிடையாது, ஒரு துணி மாதிரி லைக் ஃபுல்லாக வந்து செஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ரேப் பண்ணி கட்டிட்டு நின்று குளிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அந்த பர்சனோட ஃபிகர்லாம் வந்து அப்படி பர்ஃபெக்டாக தெரியுது. ஏன்னா துணி கட்டி குளிச்சுட்டு இருக்கும்போது தண்ணியில் சோகாசம் என்ன ஆகும், பாடியோட அப்படி ஸ்ட்ரிங்க் ஆகி அப்படியே நம்மளோட ஷேப் அப்படியே தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஜங்குக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. திடீர்னு மச்சான் வண்டி நிறுத்துறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது ஜங்குக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு நிறுத்திட்டேன் சார் அப்படின்ற மாதிரி நிறுத்த ஜங்குக்கு அப்படி காரை விட்டு இறங்கி கீழே வராங்க. வந்து பார்த்தா டேயாங்கோ ஜம்மின்னு தான். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தண்ணி ஊற்றிட்டு மச்சான் நான் ஊற்றுவேன் நீ ஊற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாற்றி தண்ணி அடித்து விளையாடிட்டு இருக்காங்க ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக. அப்போ ஜெமினா வந்துட்டு டேயாங்கா துணியை பார்த்து கட்டுறா, அவந்து விழுந்துற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீப்படா அப்படின்ற மாதிரி டேயாங்க சொல்லிட்டு அவங்களோட செஸ்ட் கீழே இருக்க துண்டை வந்து இன்னும் நல்லா டைட்டாக இறுக்கமாக கட்டிக்கிறாங்க. அப்போ ஜெமினா தான் ஃபஸ்ட்டு வாட்டர் விட்டு வெளியில் வராங்க. தண்ணி விட்டு வெளியில் வந்துட்டு அவங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக மரத்துக்கு பின்னாடி போகிறாங்க. அவங்க மட்டும் தண்ணிக்குள்ளே இருக்காங்க. தயாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணியை விட்டு அப்படி வெளியில் வராங்க. இப்போ எப்படின்னா ஜங்குக்கு வந்து டேயாங்கோட முதுகு தான் தெரியுது, பின்னாடி தான் தெரியுது, டேயாங்கோட ஃபேஸ் தெரில. அதனால் டேயாங்க வந்து அப்படியே அந்த தண்ணியிலேருந்து வெளியில் வரும்போது இப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்க உடம்புலாம் நடுங்குது. அந்த துணி வந்து அவங்களோட உடம்போட அப்படி ஒட்டி போயிருக்கு. முக்கியமாக டேயாங்கோட கேக், அதாவது அவங்களோட பட் சீக்ஸ் தான். ஸோ அது வந்து அப்படியே வந்து தெரியுது. ஒயிட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்களோட பட் அப்படியே தெரியுது. ஜங்குக்கால் இங்கே மூச்சே விட முடியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சே இழுத்து வாங்குது. அவங்க அப்படியே லிப்ஸ் அப்படியே கடிச்சிட்டு ஓரமாக நின்று ஒளிஞ்சு நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து மழை வந்து இப்படி இடி இடிக்க டேயாங்க அப்படி திரும்பி பார்க்குறாங்க. என்னடா இடி இடிக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா திரும்பி ஜங்குக்கு டேயாங்க பார்க்கவும் ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அவங்க கண்ணு ஜங்குக்கு மேலே படுத்து 2 பேத்துக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. ஜங்குக்கு வந்து டேயாங்க அப்படியே முழுங்கி அடிச்சு சாப்பிட்ற மாதிரி பார்க்குறாங்களா. டேயாங்க இதை பார்த்த உடனே கத்தலான்னு வரதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து டேயாங்க பார்க்கறது பார்த்தோன்னே குழுக்குன்னு ஓடி போய் காருக்குள்ளே ஏறிட்டாங்க. இவங்க கத்தலான்னு வரதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க கிளம்பி அங்கேருந்து.
இப்போ கட் பண்ணால் ஜங்குக்கு வந்து ஒரு பொண்ணு முன்னாடி ரொம்ப நோவஸாக கையெல்லாம் பசஞ்சிட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் ஆக்வர்டாக உட்காந்துருக்காங்க. அப்போசிட்டில் உட்காந்துருக்க பொண்ணும் அப்படி தான். அந்த பொண்ணு பேர் வந்து நாரி. ஸோ அந்த கிம் நாரி அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஜங்குக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜங்குக்கு மென்டலி அவங்களே திட்டிகிட்டு இருக்காங்க. அறிவு கட்டவனே உங்கள் அம்மா பேச்சை கேட்டு இப்படி வந்து இங்கே உட்காந்துருக்கேடா அப்படின்ற மாதிரி அவங்களே திட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன நடந்திருக்கும் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஜியோன் அதாவது ஜங்குக்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ட்ரிக் பண்ணி ஜங்குக்கை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட கடைசி ஆசை என்னவாக இருந்திருக்கும்னா ஜங்குக்கு தன்னோட சொந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஆசை இருந்திருக்கும். ஸோ அது ஜங்குக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் ஜங்குக்கு வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ 2 பேத்துக்குமே என்ன பேசுறதுனே தெரில. அப்போ தான் அந்த பொண்ணு வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்களோட சாரியோட முந்தானி இப்படி பிடிச்சிட்டு நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு அந்த பொண்ணோட ஆக்வர்ட்னஸ் நல்லாவே புரியுது. ஏன்னா ஜங்குக்கு வந்து ஒரு பெரிய சிஇஓ. ஸோ இத்தனை எம்ப்ளாயீஸோட பாடி லாங்குவேஜை பார்த்து அஃப்கோர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ஈஸி தான் இல்லையா, அவங்களுக்கு புரியுது. ஜங்குக்கு இருந்துட்டு கோப்பலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு கையை பசஞ்சிக்கிட்டேவும் என்ன எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் ஜங்குக் எனக்கு பசங்களை பிடிக்காது, ஐம் லெஸ்பியன், எனக்கு ஒரு பொண்ணை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் அவ்வளோதான் அப்படியே ஃப்ரோஸ் ஆகிட்டாங்க. அப்படியே அந்த பொண்ணு அப்படி கொச்சக்கணுவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு இன்னொரு பொண்ணோட கையை பிடிச்சி இவ பேர் யூஞ்சி, எனக்கு இவ்வளோ தான் பிடிக்கும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணவும் ஜங்குக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. எனக்கு புரியுது, நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு புரியுது. உங்களுக்கு இப்போ நான் இருக்கிறது ஒரு வில்லேஜ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த கே லெஸ்பியன் இது எதுவுமே தெரியாது. அவங்க வெறும் ஹோமோஃபோன்ஸ் என்னை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இது வரைக்கும் 10 பேரை பார்த்துட்டாங்க, 10 பேர்த்த ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் 11ஆவது, நீங்கள் மட்டும் இப்போ கல்யாணத்துக்கு முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதே விட்டுருவாங்க. அப்புறம் யூஞ்சிக்கு சிட்டியில் வந்து ஒரு கசன் ஒருத்தர் இருக்கான், அவங்க வீட்டில் போய் நாங்கள் தங்கிக்குவோம், நாங்கள் போய் சிட்டியில் போய் எங்கள் லைஃப்பை பார்த்துப்போம். இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதே கிடையாது. அதோட எங்களோட ஃபீலிங் அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அது பசங்க கிட்ட உங்களுக்குமே புரியாது ஜங்குக். எனக்கு புரியும், நானும் ஒரு பைசெக்ஷுவல் தான். நீங்கள் பைசெக்ஷுவலா? என்னால் நம்பவே முடியல. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா எந்த ஒரு பையனும் உங்களை பொண்ணு பார்த்தாலே விழுந்துருவாங்க. ஆனால் நீங்கள் யூஞ்சியாக அழகில் தோக்கடிக்க முடியாது. பட் ஸ்டில் நீங்களும் பார்க்க அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல பொண்ணு நல்ல பையன் கிடப்பான். அவ்வளோதான் ஜங்குக்கு சிரிப்பு வருது. இவங்க 2 பேர்த்தையும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜங்குக்கு வந்து அவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஜங்குக் பேரண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங்கான பேரண்ட்ஸாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு பின்னாடி வர சொல்லிட்டு போய் எல்லோரும் நிற்கிறாங்க. நின்னா மொத்த ஊரில் பாதி ஊர் கிம் வீட்டில் தான் இருக்குது. மொத்த பேருமே இருக்காங்க. எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. கூட்டத்தில் ஒருத்தர் டேயாங்கும் தான். டேயாங் இந்த வாய்ஸை கேட்டோன்னே எப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு பார்த்தோன்னே கண்ணாமலேயே வெளியில் வந்து விழுந்துரும் போல. டேயாங் அப்படியே பார்க்குறாங்க. ஜிமினா இருந்துட்டு டேயாங்கா இது அவன் தானே அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டி அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜியோ வந்து அப்படியே திரும்பி மீனா பார்க்குறாங்க. மீனா யாருன்னா வந்துட்டு இந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்களே அந்த லேடி அப்படியே ஜங்குக்கோட அம்மா பார்க்குறத பார்த்துட்டு ஜங்குக்கு உனக்கு என்னப்பா பரவாயில்ல, இந்த பொண்ணு பிடிக்கல, நம்ம வேற பொண்ணு பார்த்துக்கலாம். இங்கே பேர் முக்கால்வாசி பிள்ளைங்க இங்கே தான் நிற்கிது, இந்த ஊரில் இருக்க முக்கால்வாசி பிள்ளைங்க இந்த வீட்டு இங்கே தான் நிற்கிது, நீ வேணா பாரு உனக்கு எந்த பொண்ணாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட்டத்துக்குள்ள மீனா பார்க்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள டேயாங்க நின்றுட்டு இருக்காங்க. டேயாங் வேற யாரும் கிடையாது. இப்போ ஜங்குக்கு ரிஜெக்ட் பண்ணார்ல அந்த பொண்ணோட அண்ணன் தான் வந்து டேயாங்கு. அவங்களோட சொந்த தங்கச்சி தான். ஸோ ஜங்கு அவங்க கிம் நான் சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க நிற்க இந்த லேடியோட ஃபேஸே மாறுது. அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு லேடிக்கிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்ணுறான், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இவங்களாம் வரக்கூடாதுல்ல, இவங்க என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா டேயாங்க் ஊரை பொறுத்த வரைக்கும் டேயாங்க் 30 வயசு ஆயிடுச்சு. அந்த மேரேஜ் வயசுலாம் தாண்டி போயிடுச்சு. 30 வயசு ஆகி சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிறதுனால அவன் இங்கே என்னடா பண்ணுறான் பிடிக்காது யாருக்கும் ஊரில் அந்த மாதிரி. அப்புறம் டேயாங் மட்டும்தான் அந்த எப்படி சொல்கிறது, டேயாங்க்கும் அந்த ஊருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. டேயாங் கூட யாருமே இந்த ஊரில் வந்து பேச மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். யாருமே பேசவே மாட்டாங்க. டேயாங் வந்து யாருக்குமே வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் டேயாங் மட்டும்தான் அந்த ஊரில் அந்த மொத்த வில்லேஜ்லேயும் படித்த ஒரே ஒரு ஆள். ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்து என்னதான் வந்து டேயாங் கிட்ட பேசாமல் இருந்தாலும் வேறு வழியே கிடையாது. டேயாங் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான டீச்சர்ஸ் அவங்க குழந்தைக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு
டேங் கிட்ட படிக்க வைக்கிறதுக்குலாம் அதுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அது மற்றபடி டேங் யாருக்கும் பிடிக்காது. முக்கியமான ஒரு ரீசன் என்ன, இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற சமாச்சாரம் இதுக்கெல்லாம் டேங் வராத காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு, முக்கால்வாசி இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை, இந்த ஊரில் இருக்க பசங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க அப்படின்னா டேங் அங்கே வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் டேங்க்கு தான் விழுவாங்க. ஏன்னா டேங் அவ்வளோ அழகு, நான் சொல்லவா வேணும், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ அழகு. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே வந்து அவங்கள தான் பிடிக்குமா. அதனால் வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன், மாப்பிள்ளை பார்க்குற ஃபங்க்ஷன், இதுக்கு இந்த மாதிரி எதுக்குமே வந்து டேங் வந்து வரவே மாட்டாங்க. இது டேங் ஏன் இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து அவங்களோட சொந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது டேங் வரணும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்திருக்காங்க. இந்த ஆன்ட்டி வந்து டேங் ஒரு மாதிரி அசிங்கமாக பார்க்கவும் டேங்க் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கு. அவங்க அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு இந்த ஆன்ட்டி எங்கடா ரொம்ப நேரம் எப்படி பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா டேங் நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஜங்குக்கோட உலகமே ஒரு நிமிஷம் நின்று போச்சு. அதான் ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு நின்றுறாங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்த ஆள் கண்ணு கூட இமைக்காம அப்படியே டேங் அப்படி பார்த்துட்டே வச்ச கண்ணு வாங்க பார்த்துட்டே இருக்காங்க. டேங்கு வந்து நம்ம யாராவது பார்த்துட்டே இருந்தால் நமக்கு ஃபீல் ஆகும்ல. நிமிந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து டேங்கு பார்த்துட்டு இருக்காங்க. டேங் இதை பார்த்தோன்னே டேங்கு ஒரு மாதிரி சங்கட்டமும் ரொம்ப வெக்க வருது, அப்படியே கீழே குனிகிறாங்க. ஜங்குக்கு வந்து ஏன் அப்படின்னா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக எங்கா அவங்க போட்டிருக்க ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் கதறுது. ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்குது, அது பிச்சுக்கிட்டு போயிடும் போல. ஸோ அந்தளவுக்கு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்க. உடனே இந்த மியா ஆண்டி வந்து பார்க்குறாங்க, என்ன ஜங்குக்கு வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த பையனை அப்படின்ற மாதிரி பார்க்க. மியா ஆண்டி மட்டும் கிடையாது, சுற்றி இருக்க எல்லாருமே இப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கு தான் அப்பட்டமாக பச்சையாக பார்த்துட்டே இருக்காங்களே அப்படி பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு ஜங்கோட தங்கச்சி அவங்களோட ஆள் 2 பேரும் மாற்றி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. உடனே மியா ஆண்டி இருந்துட்டு, ஜங்குக்கு அங்கே பாருப்பா சுற்றி பாரு, இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்குல்ல, உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே கையை நீட்டுறாங்க. அப்படியே டேங்கு பார்த்து அப்படியே கை நீட்டி, எனக்கு இவன் தான் வேணும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங்கு கையை காமிச்சு. இப்போ கட் பண்ணால் கிம்ஸும் ஜியான்ஸும் மட்டும் இருக்காங்க. மற்ற எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ மிஸ்ஸஸ் ஜியான் இருக்காங்கல்ல, ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு அங்கே வச்சு கிளம்புவாங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒரு யோசனை, ஒரு பையன் இம்புட்டு அழகாக இருக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ யோசனை. ஏன்னா இந்த வந்த மொத்த பொண்ணுங்களோட அழகை சேர்த்தா கூட டேங் பக்கத்தில் நிற்க முடியாது. ஸோ டேங் அவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு மிஸ்ஸஸ் கிம். அதாவது டேங்கோட அம்மாவுக்கு வந்துட்டு நம்பவே முடியல, இப்படி ஒரு பையன் வந்துட்டு தன்னோட பையனை சூஸ் பண்ணது அவங்களால நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து டேங் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, டேங் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் டேங்கையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்கள விட டேங் அழகாக இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பையன் வந்து டேங் ஓகே சொன்னது அவங்களால நம்பவே முடியல. ஆமாம், அவங்க அம்மா தான். அவங்க தங்கச்சி, டேங்கோட தங்கச்சி வந்து இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னபோது ஏற்றுக்க முடியல. அவங்க ஒரு ஹோமோஃபோன். ஆனால் இருந்தாலும் இப்போ டேங்க்கு வந்து இவங்க ஓகே சொன்னது வந்து அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே ஜங்குக்கு வந்து ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன். ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து டேங்க்கு வந்து நல்லா இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அவங்க ஒன்று வந்து இப்படி பணம் பிடிங்க அப்படிலாம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எல்லா அம்மாவுக்கும் இருக்கிறது தானே. ஸோ வில்லேஜில் வாழ்ந்துட்டாங்க, காசுக்கு சங்கடப்பட்டு அலைஞ்ச பாளைய வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பையன் வந்துட்டு போய் நல்லபடியாக ஒரு குழந்தை வாழ்க்கையாவது செட்டில் ஆச்சுன்னா அம்மாவுக்கு சந்தோஷம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஹாப்பி தான். எல்லாத்துக்கும் மேலே இப்படிப்பட்ட ஒரு பையன் கண்ணு தன்னோட பையனோட கண்ணை விட்டு வேற எங்கேயும் பார்க்கவே இல்லை. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா வேற என்ன வேணும். ஸோ அதனால் இப்படி யோசிச்சுட்டு இருக்க ஜங்குக்கு வந்து அவங்களோட லிப்ஸ் அப்படியே நிக் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு புரியுது, ஒரு பையன் இன்னொரு பையன் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு இதெல்லாம் புதுசு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் இது புதுசு கிடையாது. நான் இந்த வில்லேஜ்க்கு வந்து காரணம் வந்துட்டு என்னோட பெட்டர் ஆஃபை தேடுறதுக்கு, எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை தேடுறதுக்கு. என் லைஃப் பார்ட்னர் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சனோ அப்படிலாம் உங்கள் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க பார்க்குறாங்க. ஜங்கு கொடுக்கன்னு இப்போ டேயாங்க பார்க்குது. உங்கள் பையன் இருக்கான், எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஒன்றும் அவனோட பெர்மிஷன் இல்லாமல் நான் இங்கே எதுவும் பண்ண போகிறது இல்லை. அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்துட்டு பேசணும் அப்படின்னா நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். எப்படி கேட்டால் எனக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நானும் என் பையனும் போய் தனியாக பேசிட்டு வரணும். பரவாயில்ல ஆண்டி, போய் பேசிட்டு வாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கட் பண்ணால் டேயாங்கோட ரூமில் தான் டேயாங், அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி 3 பேர் உட்காந்துருக்காங்க. டேயாங்கோட அம்மா தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. டேயாங், நீ அவனை தான் கல்யாணம் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் அவங்க பொண்ணு அப்படி ஷாக்காக பார்க்குறாங்கம்மா அப்படின்னு பார்க்க. உடனே அவங்க இருந்துட்டு, எனக்கு தெரியுதுடி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் சொல்கிறேன் ஜங்குக்கு தான் டேயாங்கான கரெக்டான ஆளாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க பொண்ணு வந்துட்டு ஒரு லெஸ்பியன் தெரிஞ்சப்போ அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஒரு நார்மலான ஒரு அம்மா தான் வந்து இது சாமியார்
மாமியாரை கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. பட் மாற்ற முடியல. பட் இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. அவங்க பொண்ணை பார்த்து, உனக்கு தெரியும் நான் ஏன் டேயாங் ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்னு. டேயாங் பற்றின விஷயங்கள் நமக்கு தானே தெரியும். டேயாங்க்கு அவன் தான் கரெக்டாக நல்லா இருக்க முடியும். டேயாங் எங்கே பாரு, அம்மா நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். நீ எனக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு என் குழந்தைங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்கு என்ன குறைச்சல் கண்டுட்டா, ஜங்குக்கிட்ட என்ன குறைச்சல் கண்டுட்டா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க. உங்களுக்கு அவங்க மில்லியனர், அவங்கக்கிட்ட இல்லாத காசு பணம் கிடையாது. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம். இத்தனை பேர் நிற்கும் போது அவங்க நீ தான் வேணும்னு சொன்னாங்க, ஒன்று உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது வேற என்ன அவங்களுக்கு பிரச்சனை? ஆனால் அம்மா எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு பார்க்க நல்லவரை மாதிரி தெரியல. நல்லவரா இல்லையான்னு பேசி பார்த்தா தானே அவங்க புரியும். நீ போய் பேசி பார்க்காம எப்படி முடிவெடுக்க முடியும்? உனக்கு தெரியும்ல நம்ம வீட்டோட கண்டிஷன் என்னென்னு. இந்த ஓட்ட பழைய வீடு, உங்கள் அப்பா அவரால் நடக்கவே முடியாது. உனக்கு தெரியும்ல. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ நல்ல வேலையில் தான் இருக்க, இல்லைன்னு சொல்லலை. டீச்சிங் நல்லா தான் இருக்குது. எத்தனை நாளைக்கு நீ வாங்க சம்பளம் போதுமான அளவுக்கு இல்லை உனக்கு. அதோட இங்கே எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. இந்த கிராமத்தில் உனக்கு யார் நல்ல வேலை வாங்கி கொடுப்பா? யோசிச்சு பாரு. ஜங்குக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நீ சிட்டிக்கு போகலாம், நீ உன்னையும் பார்த்துக்கலாம், நீ பெண்களையும் பார்த்துக்கலாம். உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். எனக்கு அதுதான் முக்கியம், எனக்கு அது மட்டும்தான் டேயாங்க முக்கியம். நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் இப்போ தான் யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா கரெக்ட் தான். அவங்கக்கிட்ட காசு கிடையாது, அவங்க தான் வீட்டை பார்த்துக்கணும். நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யார் டேயாங் பார்த்துப்பா? அவங்க தனியாகிடுவாங்க இல்லையா? அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு இவஞ்சி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. டேயாங்க்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, சரியா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு விஷயம் இருக்குது. அது தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினச்சாங்க. டேயாங் அம்மா எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு கண்டிஷன், என்னோட மெடிக்கல் கண்டிஷனை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க அம்மா ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டன்னு டேயாங் அதை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லு, எனக்கு தெரிஞ்சவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம். ஆனால் அம்மா எல்லாம் சரிதான், ஆனால் நான் எப்படிம்மா போய் சொல்ல முடியும்? அது எப்படி என்னால் முடியும்? ஒரு பையனாக இருந்துக்கிட்டு என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும், என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும். இது போய் நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? என்னை பற்றி என்ன நினைப்பாரு? அதோட குழந்தை பெற்றுக்கிறத நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல, ஆமாம் டேயாங் ஒரு பையன் தான், பட் இருந்தாலும் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும். இது ஒரு நாள் தெரிய வந்திருக்கும், ஓகேவா? உடனே அவங்க அம்மா போய் டேயாங்கோட பக்கத்தில் உட்காந்து டேயாங்கோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது, ஒரு குழந்தை பெற்றுக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. நீ அவர்கிட்ட பேசு, அவர் புரிஞ்சுப்பார். என்னதான் இருந்தாலும் இது உன்னோட உடம்பு தான், அதனால உன்னோட முடிவு தான். அதனால் பெற்றுக்காதது உன்னோட விருப்பம். ஆனால் டேயாங்கா ஒரு விஷயம் சொல்கிறேன், யோசிச்சு பாரு. நீ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்க, அவரு ஜங்குக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல? யோசிச்சு பாரு. இப்போ கட் பண்ணால் டேக்குக்கு 2 பேரும் டேயாங்கோட ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. டேயாங் ஜங்கு கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லியிருப்பாங்க, அதனால ஜங்குக்கு டேயாங் கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ஆப்போசிட்டில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ, என் பேர் ஜங்குக். உன்னை மீட் பண்ணதில் டேயாங். உங்களுக்கு டேயாங், என்ன டேயாங்னே கூப்பிடுங்க, டேன்லாம் கூப்பிடக்கூடாது. ஓகே ஃபைன். டேயாங், ஏதோ பேசணும்னு சொன்னியா? என்ன பேசணும்? டேயாங்கா இப்போ இதுக்கு சட்டையை கொள்ற? உங்களுக்கு தேவைத்து தானே என் கூட செக்ஸ் வச்சுக்கணும், அவ்வளோ தானே? வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு கிளம்பிட்டே இருங்க. அவ்வளோதான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங் அவங்களோட ஷர்ட் பட்டனில் ஒன்று ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் இவன் எப்படி நினச்சிட்டானா, எவ்வளோ கீழ்த்தரமாவா நான் நினச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு, டேயாங் நிறுத்து, சாரிண்ணா, இது எனக்கு வேணாம். என்ன வேண்டாம்? உங்களுக்கு இதுதானே வேணும்? நீங்கள் என்ன இப்படி தானே பார்த்தீங்க? டேயாங், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, எனக்கு இதுவும் வேணாம். நான் ஒத்துக்கிறேன், உன்னை நான் அந்த ஃபால்ஸில் பார்த்தேன்னா. என்ன பார்த்தீங்க? என்ன ட்ரெஸ் இல்லாமல் பார்க்கணும், அதுதானே உங்கள் விருப்பம்? ஐயோ, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ டேயாங்க. நான் பார்த்தேன் தான், ஒத்துக்கிறேன். நான் உன் பின்னாடி உன்னோட ஆஷ் நான் பார்த்தேன், இல்லைன்னா இல்லை. டேயாங் அப்படியே ஜங்குக்கோட மூக்கில் குத்தணும் போல இருக்கு, அவ்வளோ கோவம் வருது. இப்படி ஒரு பாவட்டான மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒன்று டேயாங் இருந்துட்டு, அதான் நானும் சொன்னேன், உங்களுக்கு செக்ஸ் தானே வேணும், அதுக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என் உடம்பு தானே வேணும், எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியும், எனக்கு 15 வயசு ஆனதுலேருந்து எல்லாரும் என்னை எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுக்க முடியாத ஆள் கிடையாது நான்.
டேயாங் டேயாங் தயவு செஞ்சு நீ நிஜமானுமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஒத்துக்கிறேன்டா, நான் உன்னை பார்த்தேன் தான், அப்படிதான் பார்த்தேன், இல்லைன்னா சொல்லல. அதுக்கு நீ என்னோட எண்ணம் இது ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். இதை நம்ப சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட செஸ்ட் எக்ஸ்போஸ்டாக தெரியுது. அவ்வளோ ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே போய் பெட்டில் உட்காந்துடுறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏங்க இப்படி பண்ணாத, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி ஜங்கு கெஞ்சுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக போயிடுது. ஜங்குக்கு அப்படியே அவங்க கண்ணில் இருந்து கையை எடுத்துட்டு டேயாங்கோட காலை தான் பார்க்குறாங்க. டேயாங்கோட நிமிந்து பார்க்கவே இல்லை, டேயாங்கோட காலை தான் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட முக்கியமான காரணம், நான் உனக்கு ஓகே சொன்னதுக்கு காரணம் உன் தங்கச்சி தான். ஆமாம், அவள் என்கிட்ட சொன்னான் எல்லா நடந்த விஷயத்தையும். அவள் பிடிக்கலன்னு சொன்னா, அதனால தான் நான் பிடிக்கலன்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு தெரியல, என்னன்னு தெரியலட்டையாங்க, என் மனசு உன்னை பார்த்தப்போ என்னையே அறியாமல் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே என்னோட பாட்டி, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்களோட கடைசி ஆசை நான் அவங்க பிறந்த ஊரில் இருந்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது. ஃபார்ச்சுனேட்லி நான் ஒன்று பார்த்தேன், எனக்கு ஒன்று பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா அந்த சுச்சுவேஷனில் மட்டும் கிடையாது. சப்போஸ் நான் ஒன்று வந்துட்டு ஒரு பப்பில் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை ஒரு கோயிலில் பார்த்துருந்தாலும், லைப்ரரியில் பார்த்துருந்தாலும், எங்கே பார்த்துருந்தாலும் சரி, எனக்கு மியூசியத்தில் இருக்க ஒரு ஆர்ட் பீஸை பார்த்த மாதிரி தான் ஒன்று நின்று ரசிச்சிருப்பேன். என்னன்னு உனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரியும் நம்மளுக்கு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஒன்றுமே தெரியாது, சடனாக வந்து கல்யாணம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ ஸோ மச். இதெல்லாம் பேசியும் டேங் கிட்ட வந்து எந்த ரிப்ளையும் வரல. ஆனால் டேங்கோட காலை தானே ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. 2 ஸ்டெப் முன்னாடி டேங் எடுத்து வைக்கிறாங்க. என்னடா ரிப்ளையே பண்ணல அப்படின்னோடனே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. டேங்க்கு ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிக்குது. அவங்களுக்கு எல்லாமே அப்படியே மண்டக்குள்ள ஓடுது. அவங்க அம்மா சொன்ன விஷயம், தங்கச்சி சொன்ன விஷயம், இப்போ ஜங்குக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன விஷயம், எல்லாமே இப்படி மண்டக்குள்ள ஓடுதா. உங்களுக்கு ஒரு மாதிரி தலையே சுற்ற ஆரம்பிக்குது. டேங் வந்து ஷர்ட் போட்டிருக்காங்க, பட்டன்ஸ் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேவா, ஷர்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தலை மட்டும் அப்படியே சுற்ற ஆரம்பிக்குதா. உடனே அப்படியே வந்துட்டு மயங்கி அப்படியே டேங் வந்து ஜங்குக்கு வந்து கேட்குறாங்க, அரி ஓகே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேங் பதில் சொல்லக்கூட முடியல, அப்படியே மயங்கி ஜங்குக்கு மேலே விழுந்துடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே பெட்டில் விழுந்துடுறாங்க. இப்போ வந்து எப்படின்னா வந்து இந்த ஒட்டுமொத்த வில்லேஜோட மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான கார்ஜியஸான ஒரு கிரியேச்சர் வந்து ஜங்குக்கு மேலே விழுந்திருக்கு. ஜங்குக்கால அதை நம்பவே முடியல. ஜங்குக்கு வந்து டேங் இவ்வளோ பக்கத்தில் இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. டேயாங்கா ஓகேவா அப்படின்ற மாதிரி டேயாங்கோட கண்ணை தட்டி பார்க்குறாங்க. ஆனால் டேயாங் வந்து அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கிட்ட பார்க்குறாங்களா, நல்லா பார்க்குறாங்க. டேயாங்கோட கண், அந்த பாட்டில் நோஸு, அந்த பாக்ஸியான லிப்ஸு, இது எல்லாத்தையும் பார்க்குறாங்களா. அவங்களுக்கு பார்க்க அது மேலே டேயாங் அங்கங்கே மூல் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் கூட கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ கிட்ட இருக்காங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஆனால் ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு தெரியலையா, அதனால் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த டேங் எந்திரிக்கிற மாதிரி தெரில. அப்போ தான் கரெக்டாக வந்து டோர் ஓப்பன் ஆகுது. டேங்கோட அம்மா அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில ஆன்டிஸ் எல்லாம் உள்ளே வராங்க. வந்து பார்த்துட்டு அச்சோ நாங்கள் ஏதோ தப்பான நேரத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், நாங்கள் வெளில போகிறோம். ஐயோ ஆன்டி அப்போதான் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, டேயாங் மயக்கம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இப்படி சொல்கிறது, ஜங்குக்கோட கை வந்து டேயாங்கோட பர்ஸில் இருக்கு, பின்னாடி இருக்குது. டேயாங் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நினைவு திரும்புது. அப்படியே எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஏன் உள்ளே வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து இருந்திருப்பாங்க, 2 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து லெமன் ஜூஸ் இருக்குது, அதை எடுத்து அப்படியே பாட்டம்ஸ் அப்படியே குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே அவங்க அம்மா பார்த்து, மா எனக்கு ஜங்கு கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1, இந்த மாதம் முடியறதுக்குள்ள கல்யாணம் முடியும். கண்டிஷன் நம்பர் 2, என் கூட சேர்ந்து என் தங்கச்சி வந்து யூஜி கல்யாணம் பண்ணிப்பா. இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, ஜங்குக் உங்களுக்கு தேவையான டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு தெரியும் கொஞ்சம் ரஷ் பண்ணுறது தான், பட் 2-3 நாள் எடுத்துக்கோங்க, யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு படப்படன்னு பேசிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமை விட்டு வெளில போயிட்டாங்க. ஜங்குக்கா வாட் த பஞ்சாமிர்தம் நடந்துச்சு இப்போ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் என் கையை வர நீங்கடா கூட்டிட்டு போற, எனக்கு ஜங்கு கிட்ட பேசணும், என்னோட மெடிக்கல் கண்டிஷனை பற்றி அவர்கிட்ட சொல்லணும். ஓ அதுவா, அதாவது ஜங்குக்கால ஒன்று அம்மா பார்க்க முடியும்னு சொல்ல போறியா, வாடியும் கூட அட்டிவன் அப்படின்றான். சரி அதுக்கு நீ மட்டும் தண்ணி வர மாட்டேன், தண்ணி கூட என்ன கூட்டிட்டு வந்த, ஓ ஒருவேளை இப்பவே குழந்தை கொடுத்துருவேன்னு பயமா இருக்கோ, போய் முறி என்ன
வாய்ஸ் இருக்கிறது மாமா ஒன்று அப்படி தான் பார்க்குறாரு என்ன 3 முள்ளங்கி சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க அவங்க சொல்லிட்டு எதுவுமே காதில் வாங்கிக்கல. ஜங்குக்கு தங்கியிருக்க மேன்ஷன் அந்த ஊரில் உங்களுக்கு ஒரு மேன்ஷன் இருக்குது. ஸோ அந்த மேன்ஷனுக்கு தான் வராங்க. எட்டி பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ரூமோட ரைட் இருந்துட்டு இருக்கு. பேக் டோர் வந்து ஓப்பனாக இருக்குது. இஞ்சி இருந்துட்டு போயிட்டு டேங்க வந்து உள்ள தள்ளி விட்டு போ சீக்கிரம் போயிட்டு என்ன சீக்கிரமாக அத்தையாக்கிடு. ஓகே அத்தையா சாரி சித்தி ஆக்கிடு. இப்போ டேங் தான் ஜங்குக்கு ரூம்குள்ளே அப்படியே போகிறாங்க. போய் பார்த்தா ரூமே கந்தரகோலமாக இருக்குது. சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. பேப்பர் ஸ்கெட்சு அதெல்லாம் அங்கங்கே கிடக்குது. ஒரு வாட்டர் பாட்டில் மூடி கூட மூடி வைக்கல. டேங் போகிறாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து மூடி வைக்கிறாங்க. இப்போ மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க நமக்கு கிடைக்க போகிற ரூம்மேட் பார்ட்னர் வந்து மிஸ்ஸியஸ்ட் ரூம்மேட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. சபையை யோசிச்சுட்டு இருக்கும்போது டேங்கோட காதில் வந்து என்னமோ கேட்குது. இப்போ திரும்பி பார்த்தா பாத்ரூம்குள்ளே தான் ஜங்குக்கு வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. டேங் அப்படியே மெதுவாக யாருக்கும் கேட்காத மாதிரி நடந்து போய் அப்படியே லைட்டாக கேட்குறாங்க. கிட்ட போய் கேட்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்கு குரல். வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் கர்டன் இருக்குது. அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படி கண்ணை மூடி ஜங்குக்கோட வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. டேங்க்கு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் தான் வேணும்னு ஆசை இருந்திருக்கும். அதாவது இந்த உலகத்திலேயே நம்மளோட பார்ட்னர் வந்து நமக்காக ஒரு பாட்டு எழுதி பாடினா அதை விட ஒரு ரொமான்டிக்கான விஷயம் எப்படி இருக்க முடியும்? நம்ம சண்டை போயிட்டு இருந்தா நல்ல பாட்டு பாடி சமாதானப்படுத்துறாள் அந்த நல்லா இருக்கும்ல. இதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். திடீர்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரை வந்து தட்டி விட்டுறாங்க. அது கீழே வந்து சத்தம் போட்டுருது. உடனே அடுத்த நிமிஷமே வந்து பாட்டு ஜங்குக்கு பாடிட்டு இருந்தாங்க. பாட்டு நின்றுச்சு. ஷவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஜங்குக்கு அப்படி ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. ரூம் டோர் அது பாத்ரூம் விட்டு வெளில வராங்க. ஜங்குக்கு தான் இப்போ ரூமை விட்டு பாத்ரூம் விட்டு வெளில வந்தோடனே அப்படி சுற்றி பார்க்குறாங்க. டேங் வந்துட்டு அப்படி கண்ணை மூடிட்டு அது கர்டன்ஸ் கிட்ட உள்ளே வந்து அப்படி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து வெறும் ஒரு டவல் வெள்ளை கலரில் ஒரு டவல் அது மட்டும் தான் கட்டியிருக்காங்க. வந்து அப்படி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ தோணுது ரூம்குள்ள வந்து யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. சுற்றி பார்த்தா கர்டனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகாதுல. டேங்கோட கரண்ட் கால் வரைக்கும் அப்படி தெரியுது கீழே. ஜங்குக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த கர்டனோட சேர்த்து டேயாங் அப்படியே பிடிக்கிறாங்க. டேயாங் இழுக்க ஜங்குக்கு இழுக்க கர்டன் மொத்தமாக கிழிஞ்சிட்டு வந்துடுது. டேயாங்கோட ஃபேஸ் மொத்தமாக கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜங்குக்கு யாருன்னே தெரியல. 2 பேரும் அப்படியே பத்துன்னு பெட்டில் விழுக உடனே ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங் வந்து பிடிக்கிறாங்க. டேயாங் இருந்துட்டு ஜங்குக்கு என்ன பிடிங்க ஜங்குக்கு பிடிங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஜங்குக்கு வந்து கேட்குது. அது வந்து யார் இப்படி கத்தலை அதிகமாக கேட்கல. எல்லாரும் வந்துருவாங்கல்ல. ஸோ மெதுவாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து இது வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் வந்து டேயாங் ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு அவங்க ஃபேஸை கவர் பண்ணிட்டு இருக்க கர்டன் அப்படியே எடுக்கிறாங்க. கர்டன் எடுத்து வீசுறாங்க. அங்கிட்டு ஜங்குக்கு அப்படியே டேங்க பார்க்குறாங்க. அப்படியே கண்ணு ரெண்டு அப்படியே டேங் கண்ணு ரெண்டு வெளியில் வருது. ஜங்குக்கு தானே வெளில வரணும், ஏன் டேங்க்கு வருதுன்னு தானே கேட்குறீங்க. டேங் வந்து கர்டன் தூக்கி வீசினாங்க இல்லையா, கூட சேர்ந்து ஜங்குக்கு கேட்டிருந்த அந்த ஒரே ஒரு துண்டு அதையும் சேர்த்து வீசிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ வந்து நேக்டா பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஐயோ சாரி ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் அப்படியே கண்ணு முடிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டக்குன்னு பக்கத்தில் இருக்க பில்லோ எடுத்து அப்படியே மடியில் வச்சு அப்படி கவர் பண்ணிக்கிறாங்க. உங்களோட மட்டும் கவர் பண்ணிக்கிறாங்க. கவர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். டேங் வந்து கண்ணு மூடிட்டு சாரி அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லிட்டு இருக்கு. ஜங்குக்கு இருந்துட்டு பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு டேங் வந்து அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு பார்த்து அடுத்த செகண்ட் சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணல. என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். நீ என்ன அதான் சொன்னேன் ஜங்குக்கா, என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ப்ரெக்னென்ட்டா? நான் எதுவுமே பண்ணலடா. ஜங்குக்கா நான் ஃபியூச்சரில் சொன்னேன். அதாவது இதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகும் அது சொல்ல வந்தேன். அப்புறமா டேங் உட்காந்து பொறுமையாக டேங்கோட மெடிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜங்கு இன்னமும் வந்து நேக்டாக உட்காந்து வெறும் பில்லோவை மட்டும் மாடலில் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு வா நிஜமே வா நீ ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? சூப்பரு சமடா என்னால் நம்பவே முடியல. நீ பர்ஃபெக்ட், நீ தான் எனக்கு வேணும். ஐயோ நான் நீ எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு என்ன நினச்ச பெருமையா இருக்கலாம். சூப்பரா ஜங்குக்கா இன்னமும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி டேங் திரும்ப கேட்க ஜங்குக்கு இப்போதான் வந்து புரியுது டேங்கோட எக்ஸ்டேஷன் என்னன்னு புரியுது. பொறுமையாக டேங்கோட கையை பிடிச்சி ஜங்குக்கு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பாரு கண்டிப்பா இது என்ன கேள்வி, யாருக்கு தான் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்காது சொல்லு. எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அது உன் கூட குழந்தை பெற்றுக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ உன் கூட குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தால் நான் எத்தனை குழந்தைனாலும் பெற்றுப்பேன். அது யோசிச்சு பாரு நம்ம குழந்தை எப்படி இருக்கும், செம்ம அழகா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும்ல. நான் கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் நல்ல வேலை அந்த ஃபால்ஸு கீழே பார்த்தேன். ஒன்று அப்படியே ஃபுல்லாக வெட்டா, அதுவும் உன்னோட பின்னாடி
அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல வரும்போது அவங்களுக்கு ரியலைசேஷன் ஹிட் ஆகுது. அவங்க வந்து இப்படி ஜங்குக்கு பார்த்து மறைக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு சாரி நான் அது சொல்லலை ஜங்குக்கா, ஆனால் நீங்கள் சரியான பாவர் ஜங்குக்கா. ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த டிக் ஃபார் டேக்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அவங்க வந்து மேலேருந்து அப்படி கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இப்போ நேக்டாக இருக்காங்கல்ல, தெரியுமே, அதுதான் தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டேங்க் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அவங்க அப்படியே ஒரு மாதிரி நகர்ந்து உட்காடுறாங்க. இந்த ப்ரெக்னென்சி சமாச்சாரத்தில் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் டேங்க் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு இங்கே பாருங்கள் ஜங்குக்கா, இந்த ப்ரெக்னென்சி குழந்தை இதை பற்றிலாம் நான் இன்னும் இது யோசிக்கல. அது என்னோடய பாடியில் எவ்வளோ சேஞ்ச் பண்ணும் எதுவும் யோசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்னால் முடிவெடுக்க முடியல அப்படின்ற மாதிரி டேங் சொல்லவும் ஜங்குக்கு வந்து டேங்க் புரியுது. ஜங்குக்கு புரியுது டேங்கோட ஃபீலிங்கு. மறுபடியும் ஜங்குக்கு பார்த்துட்டு டே எங்க பாரு, இது வந்து முழுக்க உன்னோட பாடி சரியா, குழந்தை வேணும் வேணாம் அப்படின்றது உன்னோட முடிவு. நான் எந்த விஷயத்துலையும் ஒன்று ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். டிசிஷன் உன்னோடது. என்ன வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல டேங்க்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகுது. ஹார்ட் மெல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஜங்குக்கு அப்படியே பார்த்து நான் குழந்தைய வேண்டாம்லாம் சொல்லலை, ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா வேணா அதை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒருத்தரை பற்றி ஒன்றுமே தெரியாது இல்லையா, அதனால ஒரு 3 வருஷமாவது ஆகும்ல ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வேணா அதை பற்றி யோசிக்கலாம். நீ அப்படி சொல்ல வரியா? அப்படி பார்த்தா நான் ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் பர்சன்லாம் கிடையாது. என்னை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஈஸி. கூடிய சீக்கிரத்துல நீ என்னை புரிஞ்சுப்ப பேபி. அப்போ புரிஞ்சுக்கிட்டதும் குழந்தை பற்றிக்கலாம்ல. அது ஓகே, எவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பேன்? அதுக்கு என்ன, 4 நாள் வர போகுது பேபி. டேங்க்கு பதில் எதுவுமே பேச வரல. ஜங்குக்கு பேபின்னு சொல்கிறது இப்படி பேசுறது ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கவங்க அப்படியே கிழக்கொனே ஜங்குக்கு டேங்கோட ஹெசிடேஷன் எல்லாமே புரியுது. ஜங்குக்காகவே இருந்துட்டு பேச்சு மாற்றல அப்படின்னு சொல்லிட்டு பைதவே உன்னோட வீடியோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜங்குக்கு அப்படி சொல்லவும் டேங்கோட கண்ணு ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கோட டவல் போகுது. இவ்வளோ நேரம் கெட்டியிருந்தாங்களே முன்னாடி, ஸோ அந்த டவல் கீழே கிடக்குதுல அதுக்கு போகுது. அதை பார்த்துட்டு ஆமாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான் இல்லை. இப்போ நீ என்ன சொன்ன? என் வீட்டை தான் சொன்னேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் நம்ம 2 பேத்துக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்ருக்கேன். யோசிச்சு பாரு, பையனும் பொண்ணும், கடவுளே வேற லெவலில் இருக்கும்ல. நீ பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கேன், நானும் பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன். அப்போ நம்ம 2 பேத்துக்கு குழந்தை பிறந்தா யோசிச்சு பாரு, நம்ம தான் இந்த உலகத்துலேயே தி மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான விஷயத்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசராக இருப்போம். என்ன சொல்கிற? போங்க ஜங்குக், ரொம்ப தான் அதிகமாக வலியுறீங்க. என் மேலே என்ன தப்பு இருக்குது? முன்ன பின்னாடி கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உன்னை நீ பார்த்துருப்பல்ல, அப்புறம் என் மேலே எப்படி தப்பு சொல்ல முடியும்? நீங்களும் வந்து பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. அப்படியா? இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னோட பன்னி டீத் இருக்குல்ல, இதுதான் எனக்கு பிடிக்காது. என்னது பிடிக்காதா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற க்யூட்டஸ்டான விஷயமே அதுதான். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் கிடையாது, அதுதான் தட் நீங்கள் ஒரு ஸ்மோக்கிங் ஹார்ட். இப்போ என்ன சொன்ன? அது ஏதோ ஃப்ளோவில். ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? கை ஜங்குக் கிட்ட வரீங்க. ஜங்குக் அப்படியே டேங்கோட கையை பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட போகிறாங்க. டேங்கும் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க. 2 பேத்துக்கு ஒரு இன்ச்சை விடவும் கம்மியாக தான் டிஸ்டன்ஸ் இருக்குது 2 பேத்துக்கு நடுவில். அப்போ தான் ஜங்குக் என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் தப்பான நேரத்துக்கு வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அவங்க அம்மா தான். கிளாஸ் டோர் தான் இருக்கா, ஸோ அதுக்கு டோருக்கு வெளியில் அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. டேய் என்னடா அது எங்கடா ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க இப்போ தான் டேக்கு 2 பேத்துக்கு இது ஸ்ட்ரைக் ஆகுது. டேங்க அவ்வளோதான், ஒரு மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அப்படியே தூக்கி கீழே கிடந்த கடனத்துக்கு அப்படி ஜங்குக்கு மறைச்சி விட்டுறாங்க. மடியில் அந்த கடனத்துக்கு போட்டுறாங்க, அப்படி மறைச்சி விட்டுறாங்க. டேங்க அவனுக்கு தான் லூசு பிடிச்சிருச்சு. அவனுக்கு தெரியும்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே வாப்பா. ஐயோ ஆண்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். ஆமாம்மா நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். நல்லா தெரியுதுடா நீ பேசிட்டு இருந்த லட்சணம். டேங் இன்னைக்கு நீங்கள் பேசினது போதும், எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், நீ வா போகலாம். சரி ஆண்டி. ஜங்குக் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கா? சரி என்ன பண்ணுறது, போயிடுவா.
டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் பவுட் பண்ணிட்டு கீழே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெயாங்க கிஸ் பண்ணணும்னு இருந்திருக்கும். பட் கரெக்டான நேரத்தில் வந்து அவங்க அம்மா வந்துட்டாங்களா, ஸோ அதனால பண்ண முடியல. இப்போ அவங்க குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணுது. டேயாங்க அப்படியே பார்க்குறாங்களா, பார்த்துட்டு அவங்க அம்மா ஜங்குக்கோட அம்மா வெளியில் போயிட்டாங்க. டேயாங் மட்டும் கொஞ்சம் நேரம் நின்றுருக்காங்க. பொறுமையாக போகிறாங்க. அவங்க அம்மா போனதுக்கப்புறம் டேயாங் அப்படியே திரும்பி வந்து ஜங்குக் அப்படின்னு கூப்பிடவும் டேயாங் போய் ஜங்குக்கோட கன்னத்தில் கிஸ் பண்ண போயிருப்பாங்க. ஜங்குக்குன்னு கூப்பிட ஜங்குக் கரெக்டாக திரும்ப டேயாங்கும் போய் கிஸ் பண்ண அது வந்து லிப்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. டேயாங் வந்து லிப்ஸ் டச் ஆனோடனே டக்குன்னு பின்னாடி வந்துட்டு சாரி ஜங்குக், நான் தெரியாமல் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு எதுவுமே பேசவே இல்லை. ஜங்குக்கு அப்படி சிரிச்சுட்டு டேங்க பார்த்துட்டு இருக்கேன். டேங்க அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஜங்குக்கு தான் டேங்கோட கை பிடிச்சிட்டு கிட்ட இருக்கிறாங்க. ஜங்குக்கால் எந்திரிக்க முடியாதுல்ல, ட்ரெஸ் எதுவும் போடலை, சொன்னால் எந்திரிக்க முடியாதுல்ல. டேங்க கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒன்று கிடைக்குமா, போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்க இங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. நிற்கவே இல்லை. ஓகே, இன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட் செரமனி. ஓகேவா, இதில் வந்துட்டு கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, சும்மா இமேஜினரியாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்குன்ற நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ 2 பேர் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஜங்குக் ரைட் சைட் கார்னர், டேயாங் லெஃப்ட் சைட் கார்னர். 2 பேருக்கும் நடுவில் வந்து ஆட்டவே ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு கேப் இருக்குது. ஸோ அப்படி தான் உட்கார வச்சுருக்காங்க, ஆப்போசிட்டாக ஒருத்தர் பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் 2 தடவை அந்த இன்டிமெண்ட்டான பொசிஷனில் 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்கல்ல. அதனால டேயாங்கோட அம்மாவும் சரி ஜங்குக்கோட அம்மாவும் சரி இனிமேல் இதுங்க 2 லிமிட்டை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாலும் யாராவது கூட ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வில்லேஜில் இருக்க ஆன்டிஸாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு பேச விடாமலாம் ஒன்றும் பண்ணல. 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க, மணிக்கணக்கா டே அண்ட் நைட் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்காது, சைல்டுஹுட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு 2 பேத்துக்கும் ஃபிசிக்கல் டச் பண்ணும், கையாவது பிடிக்கணும்னு தோணும். கரெக்டாக அந்த டைமில் தான் வந்துட்டு யாராவது வந்து தடுத்து விட்ருவாங்க. ஸோ அதனால் அவங்கள அது மட்டும் பண்ணவே முடியல. ஜங்குக்கு வந்து டேயாங்க்கு வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து வேறு ஒன்றும் வேணாம், கிஸ்ஸு, ஒரே ஒரு கிஸ்ஸு தான். ஆனால் வந்து பாவம் பையனை பண்ணவே விட மாட்டேன்ட்டாங்க. ஒரு தடவை இப்படி தான் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்கு கரெக்டாக கிஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அலையாதடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. டேயாங்க்கு இப்போ அதெல்லாம் நினைக்க சிரிப்பாக வருதுலாம் நினச்சிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க டேயாங். அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள். ஜியோன் ஃபேமிலி அதுக்கப்புறம் கிம் ஃபேமிலி சார்பாக அங்கே வந்திருக்க எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கான என்கேஜ்மெண்ட் செரமனியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்ட்டி வந்து மைக்கை பிடிச்சிட்டு பேச எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நம்மளோட கிராமத்தோட பழக்க வழக்கம், நம்மளோட ட்ரெடிஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க்கு வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால டேயாங் வந்து வேறு வெக்கப்பட்டு தலையை கீழே வந்து சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு என்னடா டேயாங் இப்படி சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். மிஸ்டர் ஜான் ஜங்குக்கு கொஞ்சம் கவனத்தை எங்கேயும் வச்சா நல்லா இருக்கும். எனக்கு நல்லாவே புரியுது, இப்படி ஒரு பேர் அழகுக்கு வந்திருக்கும்போது எங்க மேலெல்லாம் கவனம் வைக்க முடியாதுதான், பட் இருந்தாலும் இங்கேயும் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆன்ட்டி சொல்லவும் இருக்கிற எல்லாரும் கை தட்டி சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக போயிடுது, பாவம் பையனுக்கு. உடனே ஆன்ட்டி திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ட்ரெடிஷன் இருந்தால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஜியோன் ஃபேமிலி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. எங்களோட ட்ரெடிஷன் எல்லாம் கொஞ்சம் வியர்டாக இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் எங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப பழசு, பழசு. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு எல்லாரும் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த அரேஞ்ச் மேரேஜை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் புரிதல் வரதுக்காகவும் இந்த மாதிரி வியர்டான நிறைய பழக்க வழக்கங்கள் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வினோதமாக தோணலாம், பட் ட்ரஸ்ட் மீ சூப்பராக இருக்கும். ஓகேவா, சரி இப்போ வாங்க நம்ம முதல் செரமனிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் செரமனி என்னன்னா ஃபைண்டிங் யுவர் மேட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து கை தட்டி வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, சேர்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆண்டி திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ பொதுவாக இதை வந்து நம்ம வந்துட்டு மாப்பிள்ளை பொண்ணை வச்சு பண்ணுவோம். ஆனால் இங்கே 2மே மாப்பிள்ளையாக இருக்க காரணத்தினால அவங்களே யாராவது ஒருத்தர் வாலண்டரியாக முன்னாடி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இதை பற்றி ஒன்றும் ஐடியா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் அவங்க முடிச்சுட்டு இருக்க டேயாங் வந்துட்டு தலையாடிட்டு நான் வர மாட்டேன், ஜங்குக்கு வருவார் அப்படின்ற மாதிரி கை காமிச்சு விட ஜங்குக்கும் சரி டேயாங் சொன்னால் வேணான்னு சொல்லுவாரா. அவங்க கிளம்பி முன்னாடி வந்தாச்சு. வந்தோடனே இப்போ 2 பேர் எப்படின்னா வந்துட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ், ஃபுல் ஒயிட் கலர் ட்ரெஸ், அதில் ஃபுல்லாக கோல்டன் ஜுவல்லரிஸ் வச்சு 2 பேர்த்தையும் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு முன்னாடி வர சூப்பர் ஜங்குக்கு நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன். சரி ஓகே, உனக்கு வந்து ஃபைண்டிங் யுவர் மேட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப சிம்பிள்ப்பா. உன்னை உன்னை வந்துட்டு கண்ணை கட்டி நிற்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி ஒரு 10 பேரை நிற்க வச்சுருவோம். டேயாங் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு 10 பேர். அதில் வந்து டேயாங் யார் அப்படிங்கிறது வந்து நீ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீ வந்து கை வச்சு தொட்டுக்கலாம், எங்கே வேணாலும் தொட்டுக்கலாம், உனக்கு எல்லா பெர்மிஷனும் உண்டு. ஆனால் பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க பார்த்து கண் அடிச்சுட்டு அந்த ஆண்டி திரும்ப ஜங்குக்கு பார்த்து
ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட ஆளுக்கு நீ வேற ஒரு பையன் மேல கையை வச்சு தடவுறதுலாம் பிடிக்காது, 2 பேத்துக்கு நடுவில் பிரச்சனை வந்துடும், அதை மட்டும் பார்த்துக்கோ, எப்படியாவது கண்டுபிடிச்சிரு, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு அப்படி டேங்க பார்க்குறாங்க. டேங்க வந்து முடியுமா அப்படின்ற மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு அப்படி கண்ணை ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி காமிப்பாங்க. அந்த மாதிரி காமிக்க ஜங்குக்கு வந்து சேலஞ்சிங்காக போயிடுது. நான் ரெடி, ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து இப்படி பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி டேங் மாதிரி ஃபிசிக் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் வந்து நிற்க வச்சுட்டாங்க, லைனாக நிற்க வச்சுட்டாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஜங்குக்கு இப்போ ஃபஸ்ட்டு மென் கிட்ட போகிறாங்க. அவங்க ஒரு பையன் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கையை வச்சு இப்படி ஃபேஸை தட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிருது டேங் கிடையாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த ஆள் கிட்ட போகிறாங்க. கண்ணு பார்க்குறதுக்கு டேங் மாதிரி தான் இருக்குது தொடும்போது, ஆனால் வந்து மூக்கு வந்து டேங் மாதிரி இல்லை, இது ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் கிட்ட போகிறாங்க. அடுத்த ஆள் கிட்ட போய் பார்த்தா கண்ணு மூக்கெல்லாம் கரெக்டாக இருக்கு, ஆனால் அந்த கண்ணு வந்து டேங் மாதிரி இல்லை, இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அடுத்த ஆள் கிட்ட போக அடுத்த ஆள் வந்து ஜங்குக்கோட ரொம்ப குட்டையாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஜிமினா தான். ஜிமினா வந்து சிரிக்க ஜங்குக்கு வந்துட்டு இவரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த ஆள் கிட்ட போகிறாங்க. அடுத்த ஆள் போய் பார்த்தா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, கண்ணு மூக்கு அந்த லிப்ஸ் அந்த எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜங்குக்கு வந்து இன்னமும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, அதனால அப்படியே வந்துட்டு தொட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆன்ட்டி பேசுறது ஜங்குக்கு அதில் விழுகுது. ஜங்குக் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா, கரெக்டாக சொல்லணும், ஒருவேளை நீ தப்பாக சொல்லிட்ட அப்படின்னா வந்துட்டு டேங்க்கு இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு அவ்வளோதான் பேம் உள்ளுக்குலாம் ஹார்ட் பீட்டில் ரைஸ் அப் ஆகுது. அப்போ வந்து ஜங்குக்கோட கை வந்து டேங்கோட கன்னத்தில் இருந்திருக்கும், அந்த பர்சனோட கன்னத்தில் இருந்திருக்கும். அந்த பர்சன் வந்து இப்படி அந்த ஆன்ட்டி சொல்லுவோம் உங்களோட லிப்ஸை வந்து கடிக்கிறாங்களா, ஜங்குக்கு வந்து பிடிச்சிட்டாங்க, பையன் பிடிச்சிட்டான், இதுதான் டேங் அப்படின்னு தெரிஞ்சிருது. ஆனால் வந்துட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசி ஏற்றி பார்க்கலாமே அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா இத்தனை நாள் ஆச்சுல, இத்தனை நாளில் வந்துட்டு டேங் கிட்டையே போக விட்டுருக்க மாட்டாங்க, டேங்க தொட்டிருக்கவே மாட்டாங்க, தொடவே விட்டுருக்க மாட்டாங்க. அதனால எல்லா ஆன்டிஸும் இங்கே இருக்காங்க, யாரெல்லாம் வந்து அப்படி பண்ணாங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் கொஞ்சம் ஸ்பைஸ் கொடுக்கணும்ல அப்படின்னு ஜங்குக்கு நினச்சிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வராங்க. என்னமோ அந்த பர்சனை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பின்னாடி வராங்க. வந்தோடனே டேங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணுறாங்க. டேங் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஜங்குக்கு வந்து போகலை, டேங்கோட செஸ்ட்டில் அப்படியே கை வைக்கிறாங்க. கை வச்சு செஸ்ட் அப்படியே தடவிட்டு அப்படியே கீழே வந்து உங்கள் கை அப்படியே பின்னாடி போய் டேங்கோட ஆஸ் சீக்ஸ் இருக்குல்ல பட்ஸ் அது வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிச்சி அப்படியே அமுத்துறாங்க, ஸ்குவீஸ் பண்ணுறாங்க, பால் மாதிரி ஸ்குவீஸ் பண்ணவும் டேங்க்கு வந்து இப்படி வாயெல்லாம் அப்படி பெருசாக அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. என்னையா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அங்கே சுற்றி இருக்க க்ரௌடெல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டம், எல்லாரும் சந்தோஷம் அப்படி எப்படி சொல்றது, இப்படிலாம் பண்ண எப்படி பண்ணுவாங்க, பயங்கரமா கத்தி பண்ண எப்படி ஸ்டேஜ்ல வந்துட்டு தெய்வ மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் எல்லாரும் கத்தி ஆக்ரோஷம் பண்ண ஜங்குக்கு இருந்துட்டு இதான் என்னோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் அப்படியே ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி டேங்க் பார்த்து ஒரு சிரிக்கிறாங்க. டேங்க் ஒரு மாதிரி ரொம்ப எம்பரஸ்மெண்ட்டாக இருக்காங்க. ஜங்குக்கு பார்க்கவே இப்படி கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்காங்க. வேணும்னு தானே அப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டேங்குக்கு வந்து கேட்டுட்டு அப்படி வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்து டேங் வந்து ஜங்குக்கு ரிங் போட்டு விட ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் வேணும் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்க்கு வந்துட்டு ரிங் போட்டு விடுறாங்க. ஸோ ரிங் போட்டு முடிச்ச உடனே மறுபடியும் டேங்குக்கு 2 பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜங்குக்கு பாவம் பவுட் பண்ணிட்டு குழந்தை ஃபீல் பண்ணுது. அப்படியே கார்டன் கூப்பிட்டு போகிறாங்க. கார்டன் கூப்பிட்டு போனால் இப்போ ஜிம்மில் கையில் தான் மைக் இருக்குது. ஜிம்மின் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்கள் எல்லாத்தோட அட்டென்ஷனும் இங்கே கொஞ்சம் கொடுங்க. இப்போ வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சதுனால ஸ்வீட் சாப்பிடணும் இல்லையா, ஆனால் ஸ்வீட் சாப்பிட்ணும், ஆனால் நம்மளோட ட்ரெடிஷன் படி ஸ்வீட்ஸை வந்து ஆக்சுவல் ஃப்ரூட்டாகவும் கொடுக்கலாம் இல்லையா. அதனால இப்போ நீங்கள் 2 பேரும், அதாவது க்ரூம்ஸ் 2 பேரும் இப்போ ஸ்வீட் சாப்பிட போகிறீங்க, ஃப்ரூட் சாப்பிட போகிறீங்க. ஆனால் இப்படி கிடையாது, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மரத்தோட பிரான்ச்சில் வந்துட்டு ஒரே ஒரு ஆரஞ்சு சொலை இருக்கும்ல, அது வந்து அப்படியே வந்து கெட்டி நூலில் கெட்டி அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. நிஜமே வந்துட்டு இந்த ஃப்ரூட்டை தான் சாப்பிட போகிறீங்க. ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமோ, உங்கள் 2 பேர்த்தோட கையும் பின்னாடி வச்சு கட்டிடுவோம். ஜம்ப் பண்ணி நீங்கள் அந்த ஸ்வீட்டை சாப்பிடணும், யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி சொல்ல டேகுக்கு 2 பேரும் நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ 2 பேரும் ஆப்போசிட்ல நிற்கிறாங்க. 2 பேர்த்தோட கையும் பின்னாடி கட்டியிருக்கு. நடுவில் வந்து அந்த த்ரெட்ல வந்து கெட்டி தொங்க விட்டுருக்காங்க ஆரஞ்சு பழத்தை. இப்போ டேக்குக்கு 2 பேர் நின்றுட்டு இருக்க ஆப்போசிட் நின்றுட்டு இருக்காங்க, கட்டி விட்டுருக்காங்களா. அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, 2 பேர்த்தாலையும் ரீச் பண்ண முடியாது, கொஞ்சம் குதிச்சு அந்த மாதிரி தான் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஜங்குக்கு அப்படியே ஃப்ரூட்டையும் பார்க்குறாங்க, டேங்கையும் பார்க்குறாங்க. டேங்கா இது எப்படா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு மண்டக்குள்ளே தான் வேறு என்னமோ குக் ஆகிட்டு இருக்கு. ஜங்குக்கு அப்படியே டேங்கை பார்த்து ஒரு ஸ்மக் பண்ணிட்டு அப்படியே டேங் கிட்ட போயிட்டு பேபி உன் வில்லேஜில் இருக்கவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அப்போ என்னடா கண்ணை கட்டி விட்டாங்க, இப்போ என்னடா கை கட்டி விட்டு பண்ணுங்கன்றாங்க, எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி விட்றாங்க நம்மளை. சி ஜங்குக்கு உங்களுக்கு வைக்கமா இல்லை, நீங்கள் என்ன நினச்சி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஓ தெரிஞ்சா சரி, அப்புறம் எனக்கு என்ன வைக்க வேண்டியது இருக்குது ஜங்குக். ஆனால் நீங்கள் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க, எல்லாத்துக்கு முன்னாடி ஏன் இப்படி பிடிச்சிங்க, என்னோடதும் நான் பிடிச்சேன், உனக்கு என்ன பிரச்சனை. சி போங்க, எங்கே போகிறது, அதுக்கே ஃபீல் பண்ணனா இப்போ நான் எல்லாத்துக்கு முன்னாடி உனக்கு கிஸ் பண்ண போகிறேனே, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்.
என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்க வருதுக்குள்ளே அங்கே டேயாங் ஜிமினா வந்துட்டு விசில் ப்ளோ பண்ணிட்டு டேயாங் குதிடா ஜெயிச்சுட்டு வாடா ஜீடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ டேயாங் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரூட் எடுக்கணும் அப்படின்றத அவங்களோட எய்மா இருக்கா. ஜங்குக்கோட கால் மேலே ஏறி நின்று இந்த ஃப்ரூட்டை எடுத்துடுறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங் கால் மேலே என்ன வேணும்னா சொல்ல போகிறாங்க. ஸோ டேயாங் வந்து இந்த ஃப்ரூட்டை எடுத்துட்டாங்க, கவ்வி கீழே எடுத்துட்டாங்க. இப்போ டேயாங்கோட பல்லுக்கு நடுவில் வந்து ஆரஞ்சு சோளம் இருக்குது, ஓகேவா, பாதி உள்ள பாதி வெளியில் இருக்குது. ஜங்குக்கு டேயாங் வந்து யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்காம டக்குன்னு ஜங்குக்கு வந்து அந்த இன்னொரு பாதி வெளியில் இருக்குல்ல, டேயாங்கோட முகத்துக்கு வெளியில் இருக்குல்ல, அந்த பாதி வந்து கடிக்கிறாங்க. ஸோ வந்து அந்த பழத்தை கடிக்கிற சாக்கில் டேயாங் வந்து கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அவங்க ஜங்குக்கு வந்து தன்னோட டங்கை வந்து டேயாங்குள்ளே வாய்க்குள்ளே விட்டு அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அப்படி அந்த ஃபுல்லாக வந்து இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தூரத்தில் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன தோணுது, அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஒரு இன்னசென்ட் பைபிள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேயாங்கோட வாயிலேருந்து ஃப்ரூட்டை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் கை கட்டியிருக்கு, வேற என்ன பண்ண முடியும், அப்படி அதனால அந்த பையன் ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கா ஜன்ல டேயாங்க எழுத்து வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் முன்னாடியும். அப்புறமா வந்துட்டு கிஸ் பண்ணி படம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜிமினாவும் டேயாங்கோட தங்கச்சியும் வந்து அவங்களோட கட்டெல்லாம் ஊற்றி விடுறாங்க. கட்டெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அவங்களுக்கு பழம் முழுசாகவே சாப்பிட கொடுக்குறாங்க. டேயாங்கா எனக்கு பழம்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை எழுதி ஜங்குக்கை இருக்குமா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு நான் தான் சொன்னேன்ல, சொல்லிட்டு தானே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க்கு வந்து அப்படியே ஜங்குக்கோட செஸ்டில் அப்படியே படுத்திருக்காங்களா, படுத்திருக்கிற சாக்கில் அப்படியே போய் ஜங்குக்கோட பிடிச்சி கடிச்சு வச்சுறாங்க. ஜங்குக்கு பாவம் எல்லாத்தையும் முன்னாடி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. எல்லாரும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கால் வெளியில் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஸோ இப்படி நல்லபடியாக அந்த என்கேஜ்மெண்ட் செர்மனி முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு செர்மனி வந்து த நாட்டி நைட். ஆமாம், த நாட்டி நைட் அதுதான் வந்து அடுத்த செர்மனி. ஸோ இந்த டேக்குக்கோட மேரேஜுக்கு வந்து 24 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செர்மனி நடக்கும். இப்போ வந்து டேக்குக்கு 2 பேர் போன மாதிரி ஆப்போசிட் சேரில் வந்து உட்காந்துருக்காங்க. சுற்றி நிறைய ஆன்டிஸ், யங் கேர்ள்ஸ், யங் பாய்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் ரவுண்டு கிட்டி உட்காந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நேற்று வந்து ஆன்ட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்க தான் இன்றைக்கும் வராங்க. வந்து கை தட்டி மைக்கை பிடிச்சிட்டு, மைக்கு கிடையாது நார்மலாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கேட்குற மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த செர்மனி என்ன அப்படின்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு டேக்குக் அவங்க 2 பேர்த்தோட நாட்டி செர்மனிக்கு வந்திருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் வந்து முன்ன பின்ன தெரியாது. ஸோ நாளைக்கு நைட்டு நடக்க போகிற விஷயத்துக்கு அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல. ஸோ அவங்களோட ஷைனஸ் எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செர்மனி நடத்துகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு எல்லாத்தோட வெக்கத்தையும் நாணம் அச்சம் மடப்பை இருப்பு எல்லாத்தையும் தூக்கி அங்கிட்ட வச்சுருங்க, வச்சுட்டு பேசுவோமா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் ஜங்குக்கு இப்போ தான் புரியுது, என்னடா பேச போகிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ தான் புரியுது. ஸோ அந்த செர்மனிக்கு வந்து முக்கியமாக டேக்குக்கோட பேரண்ட்ஸ் அலோட் கிடையாது, டேக்குக்கோட ரிலேட்டிவ்ஸ் அலோடு கிடையாது. ரேண்டமான பீப்புள்ஸ், வில்லேஜில் இருக்கக்கூடிய ரேண்டமான ஆன்டிஸ், அப்புறம் எங்கர்ஸ் அவங்களாம் தான் இருப்பாங்க. சிலர் உட்காந்துருக்கா. ஸோ அந்த ஆன்ட்டி இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய செர்மனிஸ் முன்னாடி நடத்தியிருக்கோம், ஆனால் அது வந்து பையன் பொண்ணு வச்சு நடத்தியிருக்கோம். இங்கே 2 பேருமே பையனாக இருக்கீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜங்குக்கு உனக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வந்து டேயாங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். டேயாங் கிட்ட அப்படி பார்த்தோன்னே அப்படி என்ன பிடிச்சிருந்தது? ஏன்னா அவங்க 2 பேத்துக்கு முன்ன பின்ன ஒன்றுமே தெரியாது இல்லையா. பார்த்தோன்னே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு அவனை புருஷனா வேணும்னு சொல்லி சொல்லிட்டேன். அது எதனால, என்ன அப்படி அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு அப்படியே டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்க ஜங்குக்கு பார்க்க டேயாங்கோட ஹார்ட் பீட் தான் ரைஸ் அப் ஆகுது. போச்சு இந்த ஆள் வந்து எல்லாத்தையும் வளர போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸில் நடந்துச்சு அதெல்லாம் சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜங்குக்கும் அதுக்கேற்ற மாதிரியே டேயாங்க பார்த்து நான் சொல்கிறேன், ஆனால் டேயாங்க்கு நான் அந்த வாட்டர் ஃபால் இன்சிடெண்ட்டை வந்து சொன்னால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க்கு வேறு என்ன வழியே கிடையாது. அவங்க கூட வைக்கப்பட்டு கீழே கொஞ்சம் சரி சொல்லித்தோல் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அது என்னன்னா, என்னோட பாட்டி அவங்களுக்கு வந்து இந்த வில்லேஜில் வந்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, பொண்ணோ பையனோ. எனக்கு அது தெரியாது. நான் தங்கச்சி தான் பார்க்க வந்தேன். ஸோ வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த கடியில் நான் அவனை பார்த்தேன். அவன் வந்து நேக்டா துண்டு கட்டியிருந்தான். பட் அந்த துண்டு அதோட ஜாப்பை ப்ராப்பராக பார்க்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் நான் வேற எங்கேயும் பார்க்கல எக்ஸப்ட் அவனோட ஆஸ்டிக்ஸ். அது அப்படியே பார்க்க பிரைட்டா ரவுண்டா அப்படியே ஜங்குக். ஓகே அப்போ அவனை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் நான் அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் வந்து அப்படி சிரிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி செய்கையாக இருக்கு, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஜெமினா இருந்துட்டு, ஓ அதனால தான் நீங்கள் இங்கே டேயாங்கோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்களோ
சரி, ஓகே ஜங்குக். இப்போ கொஞ்சம் டர்ட்டி சீக்ரெட்ஸ் பேசுவோமா? ஸோ உங்களுக்கு எங்களோட டேங்கோட எது ரொம்ப பிடிக்கும்? ஐ மீன் பாடி பார்ட்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு அப்படியே டேங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து அவங்களோட ரிங் போட்டிருப்பாங்க, லிப் ரிங்கு. ஸோ அந்த பேருங்க அதை வந்து அப்படியே நிக் பண்ணுறாங்க. டேங்க ஜங்குக்கு பார்த்து அவ்வளோ ஹார்ட் பீட்டை நின்று போச்சு போச்சு போச்சு. இப்போ இருந்தாலும் என்ன சொல்ல போகிறானோ, இப்போ என்னத்தை போய் உடைக்க போகிறானோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜங்குக்கு அப்படியே டேங்க பார்த்துக்கிட்டே அவங்க கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமினை வந்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவனோட கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல பொய் சொல்லாதீங்க மிஸ்டர் ஜியான் அப்படின்ற மாதிரி ஜிமினா சொல்றாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு நான் பொய்யெல்லாம் ஒன்று சொல்ல, நிஜமானுமே எனக்கு உங்க கண் ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப அழகா இருக்கும். அது எப்படி சொல்றது, ஒரு நிமிஷம் அப்படியே வந்து இன்னசென்ட்டா என்ன அப்படியே பார்ப்பான். ஆனா மறு நிமிஷம் அதே கண்ணு அவ்வளோ செடியூசிங்கா ஹார்ட்டா மாறும். ஓஹோ செடியூசிங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் போட்டு அப்படி கை தட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நானும் முடிக்கல, அதுக்கப்புறம் அவனோட பிரெட்டு மாதிரி இருக்கு அந்த கண்ணும், அந்த பிரெட்டி சீக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, அவனோட சின்ன வயசு ஃபோட்டோஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவன் கண்ணு நல்லா புச்சுக்குன்னு பிரெட்டு மாதிரி இருக்கும். பட் நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் நான் அந்த கண்ணு திரும்ப வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துடுச்சு. டேங்கோட தங்கச்சிக்கு மட்டும் கொஞ்சம் புரியுது. அவங்க வந்துட்டு அம்மா எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்போ கூடிய சீக்கிரத்தில் ஜியோன் பேபிஸ் ஆர் ஆன் த போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம் இல்லை 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 அப்படி சொல்ல வரல, நான் சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கவர் அப் பண்ண அவனை ஜிம்மினா இருந்துட்டு ஓஹோ அப்போ எங்கள் டேட்டையோட அந்த சீக்ஸ் மட்டும்தான் பிடிக்குமா, இல்லை நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட பார்த்த அந்த சீக்ஸும் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க அவ்வளோதான் ஜிம்மினோட மண்டையிலே அடிய போகிறாங்க, அடியப்பட்டு போய் முறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு சிரிக்க எல்லாருமே இங்கே சிரிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஆன்ட்டி வந்து அப்படி திரும்பி டேங்க பார்த்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் டேங்க இப்போ உன்னோட டர்ன், உனக்கு என்ன ஜங்கு கிட்ட ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவரோட லிப்ஸுக்கு கீழே இருக்க அந்த மச்சம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவரோட லோவர் லிப்ஸ் அவருக்கு கிடைக்கும்போது அந்த மச்சம் தெரியுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்கு கண்ணுக்கு சத்தியமாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜங்குக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. இவ்வளோ தூரம் நோட் பண்ணியிருக்கானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஜிம்மினா இருந்துட்டு கவலைப்படாத டேங்கா, அவர் கூடிய சீக்கிரத்தில் ஒன்றையும் கிடைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் இப்போ வைக்க வந்து துணி கீழே குனிஞ்சிக்கிறாங்க. நாங்க அது டர்ட்டி நைட்டு சும்மா இந்த பூசி முழுகிற வேலைலாம் வேணாம், பட்டன் அடிச்ச மாதிரி போட்டுன்னு சொல்ல என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படி நீங்கள் ஒப்பனா கேட்டிங்கன்னா நான் அன்றைக்கி நைட்டு அவரோட ரூமுக்கு ஐ மீன் எங்கள் பட்சோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு இல்லை, அன்றைக்கி நைட் நான் அவரோட ரூமுக்கு போயிருந்தேன்னா அப்போ அங்கே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய பொருள் நான் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு டக்குன்னு இது லேப்ஸில் வந்து கை வச்சுக்கிறாங்க. கை வச்சு மறைக்க அங்கே வந்துட்டு நான் அவரோட மனசை சொல்ல வந்தப்பா, மனசு அவரோட ஹார்ட்டு டேங்க இப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து ஒரு டீசிங்கான ஸ்மெல் பண்ணி ஜங்குக்கு இருந்துட்டு ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணால் அடுத்த கேம், அந்த நைட்டுக்கு கேம் விளையாடுவாங்கள்ல. ஸோ அந்த கேம் வேறு ஒன்றும் கிடையாது, நம்மள இந்த ஒரு தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஃப்ளாரை போட்டு அதுக்குள்ளே 2 ரிங்கை போட்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின். ஸோ அதே கேம் தான், அதே தான் இங்கேயும். ஸோ அந்த ஆன்ட்டி மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இங்கே பவுல் இருக்கா, இதுக்குள்ளே தண்ணி இருக்கா, ஃப்ளார் இருக்கா, இதுக்குள்ளே நாங்கள் 2 ரிங்கு போட்டுருவோம், யார் முதல்ல எடுக்கிறீங்களோ அவங்க தான் வந்துட்டு ஐ மீன் ஒரு ரிங் பெருசாக இருக்கும், ஒரு ரிங்கு குட்டியாக இருக்கும். பெருசாக இருக்க ரிங் எடுக்கிறவங்க இந்த வீட்டையும் வந்து ரூல் பண்ணுவாங்க, வீட்டை மட்டும் கிடையாது பெட்டையும் ரூல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து டேடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப். ஸோ டேடி யாருன்னு பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோ ஜங்குக்கு ஸ்மோக் பண்ணிட்டு அப்படின்ட்டு அங்கே பார்க்க வா இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படி கை விட்டு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு வின் பண்ணணும் அப்படிலாம் டேங்க வந்துட்டு ரிங்கு தேடிட்டு இருக்காங்க, அந்த பெரிய ரிங் வேணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கு. அது ஜங்கு கிட்டதான் இருக்கு, ஆனால் ஜங்குக்கு அந்த ரிங்கெல்லாம் வேணாம், டேங்க அப்படி பார்த்துட்டு இருக்கு, டேங்க வின் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அங்கே எல்லாருமே வந்துட்டு ஜங்குக்கு தான் வின் பண்ணும், ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஜங்குக்கு தான் வந்து வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரும் ஜங்குக்குன்னு கற்று டேங்கு அவசரமாக தேடிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் விளையாட்டில் அப்படி தான் விளையாடுவாங்க. டேங்க வந்துட்டு இப்படி ஜங்கு கையை தட்டி விட்டு ஜிமினை வந்துட்டு பின்னாடி டீசிங்காக சிரிக்கும். ஸோ கடைசியில் வந்து டேங்க தான் எடுக்கிறாங்க அந்த பெரிய ரிங்கை. எடுத்து ஜங்கு கையில் படும். எல்லாத்துக்குமே டிசப்பாயின்மெண்ட்டு. இன்னும் டேங்கோட தங்கச்சி வந்து சொல்கிறாங்க அண்ணா ரொம்ப சந்தோஷப்படாத, மாமா வேணும்னு தான் விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு டேங்க வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. அப்படியே ஜங்குக்கு வேணும்னு விட்டு கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஷோல்டர் டேங்க வந்துட்டு ஓ அப்போ வேணும்னு தான் விட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த நைட்டு செர்மனி வந்து அங்கே நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ இப்போ எல்லாம் ஃபயர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே, இந்த ஆன்டிஸ் எல்லாருமே போயிட்டு தனியாக போயிட்டு இந்த வெடியெல்லாம் வெடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சாக்கில் வந்து டீக்குக்கு யாரும் கண்டுக்கலையா, அவங்க கொஞ்சம் தூரமாக வந்து ஜங்குக்கு இப்போ உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கோட மடியில் டேங்க உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கோட செஸ்ட்டில் சாஞ்ச மாதிரி அவங்க படுத்திருக்கேன். ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை சுற்றி போட்டு அப்படி இடுப்பு சுற்றி கை போட்டு அப்படி பிடிச்சிருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து ஒரு மூச்சை இழுத்து விட்டுட்டு டேங்க பார்த்து நாளைக்கு நேரம் நம்மளோட புருஷன் பண்ணாட்டி இல்லை
ஆமாம். என்னால் நம்பவே முடியல தெரியுமா? ஃபைனலி நீ எனக்கா? ஆமாம் மிஸ்டர் ஜான். ஓ அப்படியா மிஸ்ஸஸ் ஜியோன்? இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்டே அவங்களோட நோஸில் வந்து அப்படி வந்து நோசு வருஷவாங்கல்ல, முக்கு அப்படி வரிசிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணால் இப்போ நெக்ஸ்ட் டைம் மேரேஜ் தான். டேயாங் ரெடி ஆகிட்டியாப்பா அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் கிம் டேயாங்கோட அம்மா கேட்க டேயாங் அப்படி திரும்புகிறாங்க. ஸோ டேயாங்கோட லுக் இதுதான், தமிழில் கொடுத்துருந்தால அதே மாதிரி காஸ்டியூம் தான். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு, அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒயிட் சூட்டில் பார்க்க செம்மழகாக இருக்காங்க. அவங்க அம்மா வந்து அப்படியே சுற்றி போட்டு யாருக்குன்னு படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ கட் பண்ணால் அலையில் அந்த ஸ்டேஜ் இருக்கும்ல, அதை வந்து ஜங்குக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து நோ ஐடியா இவங்க என்ன செர்மனியில் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு டேயாங் அவங்க பொண்டாட்டியாக போகிறாங்க, அவ்வளோதான். அது மட்டும் தான் வீட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ ஸ்டேஜ் பார்த்தோன்னா நம்ம இந்தியா அந்த மாதிரி தான். ஸோ நடுவில் வந்து ப்ரைஸ்ட் உட்காந்துருக்காங்க, நடுவில் வந்துட்டு இந்த நெருப்பு மூட்டியிருக்காங்க, அதுக்கு 2 இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த இந்தியாவில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டெக்கரேஷன் ஃப்ளவர் கொடுத்து கெஸ்ட் கையிலெல்லாம் வந்து அப்படி ஃப்ளவர் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி தான் செர்மனி நடக்க போகுது. ஸோ ஜங்குக்கு வந்து நின்றுட்டுருக்காங்க, எப்படா டேயாங் வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க. கட் பண்ணாடியே இந்த டோர் ஓப்பன் ஆகுது. டேயாங் வந்துட்டு அப்படி இந்த ஃப்ளவர் பொக்கே எப்படி பிடிச்சிட்டு அந்த ரெட் கலர் அந்த மேலே வந்து அந்த இது போட்டிருப்பாங்க நெட் ஷால் மாதிரி, பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து கீழே கொஞ்சம் மாதிரி அப்படியே நடந்து அவ்வளோதான். ஜங்குக்கோட மூச்சே இங்கே நின்று போச்சு. டேயாங் அவ்வளோ ப்ரீத் டேக்கிங்கான ஒரு செம்மழகாக இருக்காங்க. ஜங்குக்கோட காஸ்டியூமும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ரிச்சுவல்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஜங்குக்கு வந்துட்டு ஷூவை கழட்டி விட்டுட்டு வந்து அந்த கார்பெட்டில் வந்து உட்கார சொல்கிறாங்க, நெருப்புக்கு முன்னாடி வந்து உட்கார சொல்கிறாங்க, நல்ல சமணங்கள் போட்டு சப்பலங்கள் போட்டு உட்கார சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு அந்த மாதிரி உட்கார இப்போ வந்து அவங்களுக்கு பிரதர் இல்லாத காரணத்தினால ஜிம்மினா தான் வராங்க. வந்து டேயாங்க தூக்கி ஸோ பிரைடல் ஸ்டைல் அந்த மாதிரி தூக்கிட்டு டேயாங்க தூக்கி பிரைடல் ஸ்டைல் கிடையாது, அந்த ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி தூக்குவாங்களே அந்த மாதிரி தூக்கி நெருப்பு ஜங்குக்கு சேர்த்து அப்படியே சுற்றிட்டு வந்து அப்படி நிற்கிறாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஜங்குக்கோட மடியில் உட்கார வைக்க சொல்கிறாங்க. அவங்க கல்யாணம் அப்படி தான் நடக்குமா. ஸோ வந்து ஜங்குக்கோட மடியில் வந்து உட்கார வைக்க ஜங்குக்கு மடியில் வந்துட்டு டேயாங் வந்து சம்மணங்கள் போட்டு ஜங்குக்கு வந்திருக்காங்களா, அவங்களோட மடியில் டேயாங்கும் சம்மணங்கள் போட்டு உட்காடுறாங்க. ஜங்குக்கு வந்து ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஜங்குக்கோட லிப்ஸும் வந்துட்டு டேயாங்கோட கழுத்து பின்னங்கழுத்து கரெக்டாக இருக்கா. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு ஷோ சத்தம் போடாதீங்க, நம்ம இடத்துக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, எனக்கு கல்யாணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு டேயாங் சொல்ல உடனே ஜங்குக்கு அப்படி சிரிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து மறுபடியும் ரிச்சுவல்ஸ் மற்றத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு டேயாங் இன்னும் நல்லா இழுத்து நல்லா உட்கார வச்சுட்டு டேயாங்கோட ஷோல்டரில் வந்துட்டு அவங்களோட சீக்ஸ் இருக்கும், கண்ணு சீக்ஸில் சின்ன இருக்கும்ல, அதை வச்சுட்டு அப்படி பவுட் பண்ணிட்டு ஆனால் எனக்கு உன் ஃபேஸை பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க மிஸ்டர் ஜான், இப்போ ப்ரைஸ் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு ஜங்குக்கு அப்படி சிரிக்கிறாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ்ட்டு வந்து 2 பேருக்கு கையிலையும் பூ கொடுத்து அந்த நெருப்பில் வந்து அப்படியே போட சொல்கிறாங்க. ஸோ 2 பேர் போட்டுட்ருக்கு. டேயாங் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காராம சும்மா ஆடிக்கிட்டே இருக்காங்க, ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்களோ. ஜங்குக்கு இருந்து டேயாங்கோட இடுப்பு 2 பக்கமும் அப்படி பிடிச்சி ஓடாத உட்கார் பேபி அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு நான் அப்படி தான் ஆடுவேன் போங்க அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம் இல்லை வேற ஒன்று நடக்கும். ஐயோ சிவா நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்ல பிள்ளையோட டேயாங் கூட ஆடாம அப்படி உட்காந்துக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு மற்ற ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எப்படின்னா வந்துட்டு சாமி வந்து கும்பிடணும், டேயாங் வந்து கும்பிடுறாங்க இல்லையா. ஸோ அவங்களோட கை மேலே ஜங்குக்கோட கை இருக்குது, அந்த 2 சேர்த்து கை வச்சு கும்பிடுவோம்ல, அதுக்கு மேலே ஜங்குக்கோட கை வச்சு ஸோ அந்த மாதிரி 2 பேர் சேர்ந்த மாதிரி இப்படி கும்பிடுறாங்க. கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே ப்ரைஸ் வந்துட்டு ஓகே இப்போ டேயாங் அப்படியே திரும்பி குரூமை கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் அப்படியே திரும்புகிறாங்க. திரும்பி ஜங்குக்கோட லிப்ஸில் வந்து ஒரு பேட்ச் மட்டும் இப்படி பண்ணிட்டு எடுத்துடுறாங்க. ஏன்னா அவங்க கலாச்சாரம் படி பேட்ச் மட்டும் தான் பண்ணும், கிஸ்லாம் பண்ணக்கூடாது. இன்னும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துட்டு ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்போ நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட்ஸ் ஆகிட்டீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா பார்த்து பொறுமையாக கிஸ் பண்ணுங்க, பொறுமையாக கிஸ் பண்ணுங்க, எதுக்கு இவ்வளோ அவசரம், எதுக்கு இப்படி கிஸ் பண்ணுறீங்க பேபி நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கே தெரியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது. இப்போ நீ வேணான்னு சொன்னால் வேணாம், தூங்கலாம் பிரச்சனை இல்லை. அப்போ பேபி ஆனால் வேணான்னு மட்டும் சொல்லிடுறது பேபி, வேணான்னு மட்டும் சொல்லிடுறது பேபி. ஜங்குக்கா ஆமாம் பேபி என்னை பார்த்தா போகாம இல்லையா, நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் வேணான்னு மட்டும் சொல்லிடாத ஜங்குக்கா. பேபி ப்ளீஸ் பேபி, காலை விடுங்க. லூசு குழந்தை பிடிச்சா உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க.
இப்போ கட் பண்ணால் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். ஸோ வந்து டேக்குக்கு 2 பேர் இப்போ வந்து பாரிஸ் போயிட்டாங்க, பாரிஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ அங்கே தான் இருக்காங்க 2 பேரும். வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு பாரிஸ் வந்துட்டு. டேயாங் வந்துட்டு இப்போ கதை ஓப்பன் பண்ணுறாங்க, யாரோ காலிங் பெல் அடிக்கவும் கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க தங்கச்சி தான். அடியே வாடி, அண்ணனை பார்க்கறதுக்கு உனக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிச்சா? டே அண்ணா, உனக்கு தான் என்ன நடக்குதுன்னு தெரியும்லடா, யூஞ்சி தான் விடவே மாட்டேன்டா, இப்போ தான் விட்டான், உன்னால தான் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. டேங்க அப்படி பேசிட்டு அவங்க தங்கச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போய் இதுதான் ஒரு ரூம், கெஸ்ட் ரூம், தேங்கிக்கோ, இதை நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது திரும்ப யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ டேங்க போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு யாரும் கிடையாது, ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் வந்து அவசரத்தில் டேங்க ஹக் பண்ணான்னு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க தங்கச்சி பக்கத்தில் நிற்கிறது பார்த்துட்டு ஹாய் இப்போ வந்து அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இப்போ தான் வந்தேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஜெட்லாக் இருக்கும்ல போ அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங்கோட தங்கச்சியும் உள்ளே போய் கெஸ்ட் ரூம் கதவை அடிச்ச உடனே வந்து டேஜாக்கு வந்து டேயாங்க பிடிச்சி இடுப்பு சுற்றி கை போட்டு கிட்டழுட்டு பேபி அப்படின்ற மாதிரி போகும். டேங்க இருந்துட்டு சிச்சி முதல்ல போய் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போல்லாம் நீ அம்மத்தக்கூடாது, நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டின்னர் இல்லை அது தரேன்னு தானே பேச்சு, நீ அது தானே தரணும். சி இப்போ பார்த்தா அதே நினைப்பு, போய் முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க பொங்க ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க பில்லு ஒதுக்கி ஜங்குக்கு மண்டை மேலே அடித்து ஜங்குக்கு தாட்டி விடுறாங்க பாத்ரூம்குள்ளே. ஜங்குக்கு வந்து பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. போன உடனே அவங்க கண்ணுக்கு ஒன்று வந்து படுது. ஸோ அதை பார்த்தோன்னே டேயாங்கா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. டேயாங்க வந்து கிச்சனில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிங்க் கலர் ஆப்ரான் கட்டிட்டு அதுக்கப்புறம் வாஷ்ரூம்குள்ளே வராங்க. வந்துட்டு என்னாச்சு, எதுக்கு இப்போ இப்படி கத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஜங்கு கையில் என்னமோ இருக்கு அதை காமிச்சு இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ இதுவா, நான் தான் செக் பண்ணேன், அவள் வர்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு இருந்தேன்னா அவள் வந்த அவசரத்தில் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ரிசல்ட் என்ன, 2 கோடு. ஓ பாசிட்டிவா? பாசிட்டிவ் தான். ஜங்குக்கு ஏன் பழுறீங்க, ஏன் அழுறீங்க தெரியல, பிரெக்னென்ட். ஆமாம் ஜங்குக்கா, நம்ம பிரெக்னென்ட். ஃபைனலி உனக்கு எனக்கு ஒரு பிள்ளை பற்றி கொடுக்கணும்னு தோணிடுச்சுல ஜங்குக்கா. இது என்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை வர போகுது இல்லை, அதான் எனக்கும் தெரில, சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டேமா. சி இதுக்காக யாராவது ஜங்க் சொல்லுவாங்க, தேங்க்ஸ் சொல்லுவாங்களா ஜங்குக்கு? இதுக்கு சொல்லாமல் வேறு இதுக்கு சொல்கிறது. தேங்க்யூ, லவ் யூ, லவ் யூ டூ ஜங்குக்கா, லவ் யூ டூ. கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும், உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம், தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏன்